ஓம் சாந்தி. மாயையின் பயங்கர ரூபத்தை விளையாட்டு என்று புரிந்து கொண்டு சாட்சியாக பார்க்கக்கூடிய மாயையை வென்ற ஆத்மா நான். மாயையின் பலவித ரூபங்கள் என் கண் முன் வந்தாலும் அது மேலோட்டமாக பார்ப்பதற்கு சிங்கம் போன்று தென்பட்டாலும் அதனுடைய சக்தி வெறும் பூனை போன்றது என்று நான் புரிந்து கொண்டு அதை ஒரே நொடியில் நான் விரட்டி விடுகிறேன். கடைசி காலகட்டத்தில் அது என்னை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் அதனுடைய ரூபம் பயங்கரமாக வந்தாலும் நான் அதை தைரியமாக எதிர்கொண்டு அந்த எதிராளியின் உண்மையான சக்தி என்னவென்று புரிந்து கொண்டு நான் எனக்குள் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது. 3 காலமும் எனக்கு நல்லதாகவே நடக்கும் என்ற வரத்தை பாப்தாதா அளித்து விட்டார். நான் திரிகாலதர்ஷி ஆத்மா. இந்த பலவீனங்கள், மாயை, அதற்கு இன்னும் சிறிது காலமே இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எப்பொழுது அதனுடைய ராஜ்யம் பறிபோகும் என்று அதற்குள் பயம் ஏற்பட்டு விட்டதோ விதவிதமான காட்சிகளை காண்பித்து கவர அது முயற்சி பண்ணும். ஆனால் நான் அதனுடைய உண்மை தோற்றத்தை புரிந்து கொண்டு மற்றும் பாபாவின் உண்மையான அன்பில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மாயையை ஒரேடியாக நான் வென்று விடுகிறேன். மாயையை வென்ற ஆத்மா நான். ஓம் சாந்தி. 28/9/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, எப்போது நீங்கள் வரிசை கிரமமாக சத்தோ பிரதானம் ஆவீர்களோ அப்போது இந்த இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவின் வேகம் அதிகரிக்கும். இந்த பழைய உலகம் அழிந்து போகும். கேள்வி: எத்தகைய முயற்சி செய்பவர்களுக்கு தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி கிடைக்கிறது? பதில்: தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டுமென்றால் முதலில் தந்தையை தன்னுடைய வாரிசாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்யுங்கள். பாபாவை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் அவருடைய முழுமையான ஆஸ்திக்கும் நீங்கள் அதிகாரி ஆகிவிடுவீர்கள். நீங்கள் சம்பூர்ண தூய்மையாக ஆகும் பொழுது உங்களுக்கு முழுமையான ஆஸ்தி கிடைத்துவிடும். சம்பூர்ண தூய்மை ஆகவில்லை என்றால் தண்டனை அடைந்து சிறிதளவு உணவு கிடைப்பது போல் சிறிய பதவி கிடைக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கே ஒருவரின் நினைவில் மட்டும் இருக்கக்கூடாது, 3 பேரின் நினைவில் அமர வேண்டும். ஒருவர்தான், ஆனால் அவரே தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவாக இருக்கின்றார் என்று நீங்கள் அறிவீர்கள். நம் அனைவரையும் வீட்டிற்கு திரும்பி அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார். இந்த புதிய விஷயங்களை நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். பக்தியை கற்பிப்பவர்கள்
சாஸ்திரங்களை கற்றுத்தருபவர்கள் அனைவரும் மனிதர்கள்தான் என்று குழந்தைகளுக்கு தெரியும். இவரை, சிவபாபாவை மனிதர் என்று கூற முடியாது அல்லவா? இவர் நிராகாரமானவர். நிராகாரமான ஆத்மாக்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கின்றார். ஆத்மா சரீரத்தின் மூலம் கேட்கின்றது. இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், ஆன்மீக குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கும். இங்கே சாஸ்திரம் போன்ற எந்த விஷயமும் கிடையாது. பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு பெரிய டீச்சர்! உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைய வைக்கின்றார். நீங்கள் வரிசைப்படி சதோ பிரதானமாக ஆகும்போது சண்டைகள், அதாவது யுத்தங்கள் ஏற்படும், இயற்கையின் சீற்றங்களும் நடக்கும். நிச்சயம் நினைக்கவும் வேண்டும். அனைத்து ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஒருமுறை மட்டுமே வந்து தந்தை புதிய உலகத்திற்காக படிப்பை சொல்லிக் கொடுக்கின்றார். சிறு குழந்தைகள் கூட தந்தையை நினைக்கிறார்கள். நீங்கள் புத்திசாலிகள். தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் அழியும். அவரிடமிருந்து உயர்ந்த பதவியை பெறுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் புதிய உலகத்தில் பதவியை அடைந்தார்கள் என்றால் சிவபாபாவிடமிருந்துதான் அடைந்தனர் என்று நீங்கள் அறிவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுழன்று பிரம்மா மற்றும் சரஸ்வதியாக ஆகியிருக்கிறார்கள். இவர்களே பின்னர் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார்கள். இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. இப்போது தேவதைகளுக்கு முன்னால் சென்று நீங்கள் குருட்டு நம்பிக்கையோடு தலைவணங்க மாட்டீர்கள். மனிதர்கள் தேவதைகளுக்கு முன் சென்று தன்னை பதீதமானவர்கள் என்று நிரூபிக்கிறார்கள். தாங்கள் சர்வ குணங்களும் நிறைந்தவர், நாங்கள் பாவி விகாரிகள், எங்களிடம் எந்த குணங்களும் இல்லை என்று கூறுகிறார்கள். நீங்கள் யாருடைய மகிமையை பாடினீர்களோ அவர்களாகவே இப்போது மாறுகிறீர்கள். பாபா, இந்த சாஸ்திரங்களை எப்போதிலிருந்து படிக்க ஆரம்பித்தோம் என்று கேட்கிறீர்கள். எப்போது ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்போதிலிருந்து படிக்க ஆரம்பித்தீர்கள் என்று பாபா கூறுகிறார். இவை அனைத்தும் பக்தியின் விஷயமாகும். இங்கே நீங்கள் அமரும்போது இந்த ஞானம் அனைத்தும் புத்தியில் தாரணை ஆக வேண்டும். இந்த சமஸ்காரத்தை ஆத்மா எடுத்துச் செல்லுகிறது. பக்தியின் சமஸ்காரத்தை எடுத்துச் செல்லுவதில்லை. பக்தியின் சமஸ்காரம் உடையவர்கள் பழைய உலகத்தில் மனிதர்களிடம்தான் பிறப்பார்கள். இது நிச்சயமாகும். குழந்தைகளான உங்கள் புத்தியில் இந்த ஞான சக்கரம் சுழல வேண்டும். மேலும் தந்தையையும் நினைக்க வேண்டும். பாபா நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார். பாபாவை நினைத்தால் விகர்மங்கள் அழிந்துவிடும். பாபா நமது ஆசிரியராகவும் இருக்கிறார் என்றால் புத்தியில் படித்தவை எல்லாம் நினைவில் வர வேண்டும். மேலும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமும் புத்தியில் இருந்தால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்காக தனிமையில் பட்டியில் அமர வேண்டும். ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்காக தனிமையில் பட்டியிலே இருக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நண்பர் அல்லது உறவினரும் நினைவுக்கு வரக்கூடாது. இரண்டாவது, புத்தியில் முழு ஞானத்தையும் வைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பாபாவிடம் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். பாபா அனைத்தையும் குப்தமாக செய்தது போல, அதாவது பிரம்மா பாபா அனைத்தையும் மறைமுகமாக செய்தது போல குப்தமாக, இரகசியமாக தானம் தர வேண்டும். வரதானம்: மாயையின் பயங்கரமான ரூபத்தின் விளையாட்டை சாட்சியாகி பார்க்கக்கூடிய மாயையை வென்றவர் ஆகுக. விளக்கம்:
மாயையை வரவேற்கக்கூடிய குழந்தைகள் அதனுடைய பயங்கரமான ரூபத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள். சாட்சியாகி விளையாட்டை பார்ப்பதிலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் மாயை வெளியில் பார்ப்பதற்கு சிங்கம் போல உருவத்தை கொண்டிருக்கிறது. ஆனால் அதனிடம் பூனை அளவு கூட சக்தி இல்லை. நீங்கள்தான் அதை பார்த்து என்ன செய்வேன், எப்படி நடக்கும் என்று பயப்பட்டு அதை பெரிதாக ஆக்கிவிடுகிறீர்கள். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே தான் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லதாகவே நடக்கப் போகிறது என்ற பாடத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு சாட்சியாகி மாயையின் விளையாட்டை பார்த்தீர்கள் என்றால் மாயையை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: யார் சகிப்புத்தன்மை உள்ளவர்களோ அவர்கள் பிறருடைய கருத்து மற்றும் சுபாவத்தை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். வீணான விஷயங்களை ஒரு காதால் கேட்டு மற்றொன்றால் வெளியேற்றி விடுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.